செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேருவதற்கு எங்களுடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய பாரதத்தின் பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். காரணம், திருச்சியிலே பல நல்ல திட்டங்கள், திருச்சியிலே இருக்கின்ற ஏர்போர்ட் முனையத்தை திறந்து வைப்பதற்காக மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காகவும் வந்திருக்கிறார். இப்படி அவர் வந்திருக்கின்ற பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் எவ்வளவு ஆச்சரியங்கள் இருந்தாலும், மனமாச்சரியங்கள் இருந்தாலும், அவர்கள் எதிர்கட்சியை பழி வாங்கினாலும் அதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் ஒரு பிரதமர் வருகிறார், இந்த நாட்டிற்கு இந்தியாவிற்கே பிரதமராக இருப்பவர் என்ற முறையிலே, ஒரு முதல்வர் என்ற முறையிலே அவர் திருச்சிக்கு சென்று திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறுகின்ற விழாவிலே நேரடியாக கலந்து கொண்டு பிரதமருக்கு மரியாதை செய்தார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய பிரதமருடைய அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முதல்வரை பேச சொல்லி அழைக்கிறார்கள். அவர் சென்று பேசுகிறார். பேசுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பிஜேபி தொண்டர்கள் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல், ஒரு நாகரிகத்துடன் நடந்து கொள்ளும் முதலமைச்சர் கலந்து கொண்டுகின்ற மேடை என்கின்ற பொழுது எந்த அளவிற்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். ஆனால் நாகரிகமற்ற செயலிலே அவர்கள் இவர் பேச ஆரம்பித்ததும் மோடி 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 என்று கத்துகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி, எப்படிப்பட்ட நாடகம் அங்கே ஸ்கிரிப்ட் ஆகிறது என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றே நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசுகின்ற பொழுது மோடி மோடி என்று கத்த வேண்டும் என்று யாரோ திட்டம் போட்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படாது, நம்முடைய முதலமைச்சரும் பயப்பட மாட்டார். காரணம், பணங்காட்டி நரி அவர் சலசலப்புகளாக ஐந்த மாட்டார். எவ்வளவோ பிரச்சனைகளை, எவ்வளவோ அவருக்கு புறமுதுகு தாக்குதல்கள் எல்லாம் சந்திருக்கிறார். அவரை உருட்டி விட்ட பள்ளங்கள் நிரம்ப உண்டு, அவர் ஏறி இறங்கிய மலைமுகடுகள் நிரம்ப உண்டு. இதையெல்லாம் பார்த்து விட்டுதான், பல தாக்குதலை எல்லாம் சந்தித்து விட்டுதான், இப்படிப்பட்ட கேவலமான நிகழ்ச்சிகள் எல்லாம் சந்தித்து விட்டுதான் அவர் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை நான் பாஜக தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேண்டாம், ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சியை சார்ந்தவர் இன்றைக்கு தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதால் நீங்கள் எல்லாம் அவரை செயல்பாடை தடுப்பதை போல் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக்காரன் சீறி எழுந்தால் உங்களால் தாங்க முடியாது. அது ஒரு நல்ல மாண்போ நாகரிகமோ கிடையாது. நீங்கள் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் மோடி போகின்ற இடத்திலெல்லாம் எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும், வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற அந்த பதவியின் பெருமையை காப்பாற்றுகின்ற அளவுக்கு பிரதமரை பார்த்து அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இந்த நாட்டிலே மழை வெள்ளத்தால், பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவித்தொகை அளிக்க வேண்டும், நீங்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் பேரிடர்களிலே தரப்படும் அந்த தொகையை எங்களுக்கு தர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும் என்று பிரதமரிடம் ஒரே கோரிக்கையாக நம்முடைய முதல்வர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த மாதிரி சூழ்நிலையிலே கூட தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு என்ற எண்ணத்திலேயே அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தவறு. திரித்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் திருத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீட்டுக்கு அப்படிதான், நம்ம நீட்டில் நம்ம எவ்வளவோ சட்ட போராட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் பேசுகிறோம், நாம் கோரிக்கை வைக்கிறோம், நம்முடைய டெல்லி சர்க்காருக்கும் கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, மாணவ மணிகள் எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று ஜனநாயக முறைப்படி கையெழுத்து போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக கையெழுத்துக்கள் வாங்கி கொண்டிருந்தோம்.
நம்முடைய மாணவர் அணி வாங்கி கொண்டிருந்தது. திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணிகள் மாணவரிடம் கையெழுத்து வாங்குகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போகுதுங்க. இது என்ன நியாயம்? கையெழுத்து கேட்டு அதை நம்ம சரணாதிபதி அனுப்ப போகிறோம். என்ன தெரிவு போட்டிருந்தாங்க, பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் மிரட்டி மிரட்டி கையெழுத்து வாங்குகிறார்கள், சம்பந்தம் இல்லாமல் கையெழுத்து வாங்குகிறார்கள் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்து கையெழுத்து வாங்கக்கூடாது என்று தடை உத்தரவு போடுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டிலே மனு போடுகிறார்கள். இன்று அதனுடைய தீர்ப்பும் வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பிலே அருமையாக சொல்லியிருக்கிறார் நீதிபதி அவர்கள். உண்மையிலே இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் போன்ற ஒரு நல்ல நீதிபதிகள் சிலர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாட்டிலே நிம்மதியாக இருக்கிறார்கள். மக்கள் நியாயம் தழைக்கிறது, நேர்மை அரும்புகிறது. ஆகவே நீதிமன்றங்கள் தான் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி செல்லுகிறது என்று நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் அந்த அளவிற்கு இல்லை. நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதை வேண்டாம் என்று அதை நீக்கிவிட வேண்டியது தானே. ஆனால் அந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்து வாங்குகிறோம், இவர் நீக்கவில்லை என்பதை கையெழுத்து வாங்கினால் தவறாக போட்டார்களே. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியது தெரியுமா? ஜனநாயக முறைப்படி அவர்கள் மாணவரிடம் வாங்குவது சரி. இந்த காலத்து மாணவர்கள் மெத்த படித்து அவர்கள் எல்லாம் சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல் உடையவர்கள். அவரிடம் கையெழுத்து வாங்குவதில் தப்பு இல்லை, விருப்பப்படுவர்கள் கையெழுத்து போடலாம் என்று சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை இன்று தள்ளுபடி செய்து இருக்கிறது என்று சொன்னால் நீதிக்கு இது ஒரு போராட்டம். நிச்சயம் உலகம் பாராட்டும். நாளைக்கு நீட் தேர்வு இல்லை என்று அறிவிப்பு ஒரு காலம் வெகு விரைவில் இருக்கிறது. ஆகவே நான் நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய உழைப்பு வீண் போகாது. கண்டிப்பாக நீட் இங்கே ஒழிக்கப்படும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். நீதி தேவனுடைய மயக்கம் போய்விடும், நீதி வெல்லும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அன்புள்ள நேயர்களே விடைபெறுகிறேன். உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் செம்மொழி நம்பி டிவிக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.